வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆவலாக காத்திருந்த 3 முடிச்சு சீரியலின் புதிய ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு ப்ரோமோவே ரசிகர்களை முழுக்க முழுக்க எமோஷனலாவும் டென்ஷனாவும் மாற்றி இருக்கிறது. குறிப்பாக நந்தினி, சூர்யா, டெல்லி, விஜி இவர்களுக்குள் நடக்கும் சம்பவங்கள் அடுத்த எபிசோடுக்கு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. சரி நண்பர்களே, இன்னைக்கு வெளியான ப்ரோமோவை முழுக்க முழுக்க டீட்டெயிலா ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல்ல பார்க்கலாம். இன்றைய ப்ரோமோ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இருண்ட இரவு நேர காட்சி காட்டப்படுகிறது. வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருக்கும். இடியுடன் கூடிய அந்த மழை சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கும் பதற்றமான சூழ்நிலையை இன்னும் அதிகப்படுத்துகிறது. கேமரா மெதுவாக டெல்லியின் வீட்டை காட்டுகிறது. அந்த வீட்டுக்குள் எல்லாமே அமைதியாக இருந்தாலும் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்ற உணர்வு ரசிகர்களுக்கு வரும். அந்த வீட்டின் ஒரு மூலையில் நந்தினி தனியாக அமர்ந்திருப்பார். அவள் முகத்தில் பயமும் வேதனையும் கலந்திருக்கும். கண்களில் கண்ணீர் நின்று கொண்டிருக்கும். அவள் கைகளை பிடித்துக்கொண்டு நடுங்கிக் கொண்டே இருப்பார். என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி மாறிடுச்சு என்று மனதிற்குள் அவள் நினைப்பது போல சீன் இருக்கும். அந்த நேரத்தில் டெல்லி மெதுவாக படிகளிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவன் முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு இருக்கும். நந்தினி அவனை பார்த்தவுடன் உடனே எழுந்து நிற்கிறார். டெல்லி அவளை சுற்றி நடந்து, இவ்வளவு டென்ஷன் ஏன், நான் இருக்கே என்று மெதுவாக பேசுகிறார். ஆனால் அவன் குரலில் அன்பு இல்லாமல் ஒருவித மிரட்டல் இருக்கும். நந்தினி உடனே கண்ணீர் மல்க, தயவு செய்து என்னை வீட்டுக்கு அனுப்புங்க, நான் இங்கே இருக்க விரும்பல என்று சொல்கிறார். அவள் குரலில் இருக்கும் பயம் ரசிகர்களின் மனசையும் கலங்க வைக்கும். ஆனால் டெல்லி சிரித்துக்கொண்டே, இவ்வளவு சீக்கிரமா போகணுமா, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் என்று சொல்கிறார். அந்த டயலாக் கேட்டவுடன் நந்தினிக்கு இன்னும் பயம் அதிகமாகிறது. அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் விஜி மிகவும் பதற்றத்துடன் சூர்யாவிடம் பேசிக் கொண்டிருப்பார். விஜி குரல் நடுங்கிக் கொண்டே, இப்பவே கிளம்பணும் சூர்யா, நந்தினி சேஃபா இல்ல என்று சொல்கிறார். சூர்யா அந்த வார்த்தையை கேட்ட